பாவங்களுக்காக நாம் செய்த மீறுதலுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தாங்க. அவருக்கு அன்னைக்கு மரியா அவளுக்குள்ளதான் ஜென்மம் எடுத்து வந்தாங்க. அவருடைய பேர் இயேசு. இயேசுன்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. இயேசு என்ன பேருக்கு அர்த்தம் மனுஷர்ன பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தேவன் வந்தது. அப்போ அந்த ஒரு உருவுக்குள்ள நாம் எல்லாரும் உங்களை வரதுக்கு அழைக்கிறோம். இது யாரையும் ஒரு மதமாக்குறதுக்கு கிடையாது. இது ஒரு உருவுக்குள்ள ஒரு கனெக்ஷனுக்குள்ள ஏசப்பா ஒரு கனெக்ஷனுக்குள்ள நீங்க எல்லாரும் வாங்க. ஏன்னா அவருக்குள்ள வர்றவர் பாவத்தை அவர் நீக்கிறாங்க. அவருக்கு வியாதி இருந்தா அது கூட எடுத்து போடுறாங்க. இங்க நிக்கிற பிரதர் அவருடைய சாட்சி நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. அவர் எப்படி அந்த மரண ஸ்டேஜ்ல அவர் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவரை ஆண்டவர் எப்படி தேவன் எப்படி வழி நடத்தினாங்க. அவருக்கு இருக்கிற வியாதி அவர் மரண படுக்கையில் இருந்து அவர் திரும்பியும் ஜீவனோட இன்னைக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது வியாதியோ ஏதாவது கஷ்டமோ துக்கமோ இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. ப்ரேயர் ரிக்வஸ்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே இலவசமாக ஆண்டவர் கொடுத்த பரிசு. நாங்கள் இலவசமாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். தேவன் மனிதனாக வந்தாங்க. கன்னிகை மூலமாக ஜன்மம் எடுத்தாங்க. அவர் பிறந்தாரு. அதே மாதிரி அவர் நம்முடைய பாவத்தை அவர் மறித்து முதல் நாள் அவரை உயிர்த்தெழுந்தாங்க. அதுதான் நல்ல செய்தி நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற வியாதியோ பிரச்சனையோ என்ன இருந்தாலும் நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுறோம். தேங்க்யூ. எல்லாத்துக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில பிறந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் அவர் பிறந்தார், அவர் மரித்தார், மறுபடியும் உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் வரப்போறாரு. இந்த நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மளை மீட்கவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்க, நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் உங்களையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். God bless you. Happy Christmas. சொல்ல வந்திருக்கிறோம். யார் அந்த இயேசு? என்னுடைய பேர் சலீம். நான் மிகப்பெரிய ஒரு குடியாரனா இருந்து என்னென்னலாம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கணுமோ அத்தனை பழக்கத்துக்கும் நான் அடிமையா இருந்து அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாம லிவர் ஃபெயிலியர் ஆகி மஞ்சக்காமால எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில எங்க போறதுன்னு வழி தெரியாம எங்கேயாச்சும் போனா ஒரு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகாத இடங்களே கிடையாது. எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்து எங்கேயுமே ஒரு சுகம் கிடைக்கவே இல்லை. இப்போ நான் இங்க நின்று உங்க மத்தியில சொல்ற போது எனக்கும் இயேசு குறித்து சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஆனா ஒரு நாள் நம்பிதான் ஆகணும். அப்படி நான் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில நான் அந்த இயேசுவை நோக்கி நான் பார்த்து என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கும் போது டாக்டர்ஸ்னால முடியல, இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு மனிதர்களாலும் முடியாத ஒரு மிராக்கிள், ஒரே ஒரு மனம் திரும்புதல். இது மட்டும்தான். இந்த மனம் திரும்புதல் நான் செய்த தவறை குறித்து இயேசுவிடத்துல நான் கேட்கும் போது ஒரு தேவ பிரசன்னம் எனக்குள்ள ஒரு விடுதலை இயேசுப்பா எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன்னா இயேசு அவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகர். சோ அவர் மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. 4 வருஷம் ஆயிருக்கும் நான் இறந்து போய். ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லாம எவ்வளவோ தோல்வி எல்லாம் இழந்து போய் நடு ரோட்ல இருந்த என்ன இன்னைக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து நல்லா வைத்திருக்கிறார். இந்த நற்செய்தியை சொல்றதுக்காக நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு
இருதயத்திலும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும்னா எங்க போறதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை, வியாதியா இருக்கிறீங்களா, ஒரு நெருக்கத்துல இருக்கிறீங்களா, எங்க போறதுன்னு தெரியலையா, நீங்க அணுக வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு. அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ₹1 கூட செலவில்லாம உங்களை அனைத்து வியாதிகளிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல வாழ்க்கையாய் மாற்றி வழிநடத்துவார்னு சொல்லி இந்த நற்செய்தியை சொல்றதுக்காக நாங்கள் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இது ஒரு குட் நியூஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவர் பிறந்ததா நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எதற்காக இந்த பூமியில பிறந்தார்னா உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் மரித்திருக்கிறார். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நாங்க என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். எல்லாத்துக்காகவும் தான் கிறிஸ்து இயேசு மரித்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்திருக்கிறார். அவர் உங்களையும் அதிகமாய் நேசிக்கிறார். கடன் பிரச்சனை, கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், இன்னும் அநேகர் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எதுவா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் பின்பற்றி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். அவர் ஜீவன் உள்ள தேவன், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களையும் நேசிக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஏசப்பாட்ட நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அவர் பேசுவார், உங்களோட பேசுவார். இந்த ஒரு நற்செய்தியை சொல்லதான் நாங்க இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நற்செய்தியை சொல்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. God bless you all. Happy Christmas and Happy New Year. God bless you all.